Hi viewers, welcome to Chitra Mohans Samayal. இந்த வீடியோல homemade orange peel powder எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஆரஞ்சோட தோலை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுக்கு பதிலா ஆரஞ்சோட தோல்ல இருந்து ஆரஞ்சு பீல் பவுடர் ரெடி பண்ணோம்னா நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஆரஞ்சு பீல் பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு முதல்ல நம்மளோட ஆரஞ்சு தோலை காய வைக்கணும். காய வைக்கிறப்ப உள்பகுதியை எடுக்காமல் காய வச்சிட்டோன்னா பூஞ்சிகள் இந்த மாதிரி வந்துடும். ஸோ முதல்ல நம்ம பண்ண வேண்டியது ஆரஞ்சு தோலில் இருக்கிற அந்த வெள்ளை நிற தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ட்ரை பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி ஆரஞ்சு தோலில் உள்பகுதியில் இருக்கிற வெள்ளை பகுதியை உரித்து எடுத்துட்டு அப்புறமா நம்ம காய வச்சுக்கலாம். ஆரஞ்சை முழுசாக அப்படியே காய வைக்கிறத விட சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி காய வச்சிட்டோம்னா 3 நாள் 4 நாளில் ஈஸியாக காஞ்சிரும். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறப்ப நல்லா ஃபைன் பவுடராக வர வரைக்கும் ஃபில்டர் பண்ணி திரும்ப திரும்ப அரைச்சி எடுக்கணும். அப்போ தான் பேஸ்ட்டாக யூஸ் பண்ணுறப்ப நமக்கு நல்லாயிருக்கும். இல்லைனா தரன்னு பேஸ்ட்டாக போடுறப்ப நல்லா இருக்காது. ஆரஞ்சோட தோலில் விட்டமின் சி நிறைஞ்சிருக்கிறதால பிம்பிள்ஸோட கரும்புள்ளிகள் ஈஸியாக மறைஞ்சிடும். அதோடு நம்ம ஸ்கின்னுக்கு பிரைட்னஸும் ஷைனிங்கும் அதிகமாகும். இதை திரும்ப ஃபில்டர் பண்ணி நைஸ் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் பேஸ்ட்டாக யூஸ் பண்ணுறப்ப நல்லாயிருக்கும். இதை பவுடராக வீக்லி ஒன்ஸ் இல்லைன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா சோப்பாக கன்வெர்ட் பண்ணி நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். ஆரஞ்சு பீல் பவுடரை பால்லையோ தேன்லேயோ இல்லைன்னா ஆலோவேரா ஜெல்லையோ கலந்து பேஸ்ட்டு பதத்துக்கு கொண்டு வந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 20 நிமிஷம் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணிக்கலாம். இதை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ரெகுலராக செஞ்சுக்கிட்டு வர்றப்ப தான் இதோட ரிசல்ட்டை நம்ம பார்க்க முடியும். கண்டினியூஸாக செய்யணும் அப்படிங்கிறது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற நமக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால ஆரஞ்சு பீல் பவுடரை ஹோம்மேட் சோப்பாக கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணுறது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்களும் ஆரஞ்சு பீல் பவுடர் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் சித்ரா மோகன் சமையல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஹோம்மேட் சோப் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம்.